பிரெக்னன்சில மூச்சு வாங்குறது எதனால வருது? பெருமூச்சு விட்டாதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு மேடம், இல்ல உங்களுக்கு ஏற்கனவே ஆஸ்மா இருக்கு, சில பேருக்கு அந்த திடீர்னு நைட்டு எழுந்து மூச்சு வாங்குற மாதிரிலாம் இருந்ததுன்னா ஹார்ட் நம்ம அதிக பிளட் பம்ப் பண்றதுனாலையும். வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். பிரெக்னன்சியில் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குற ஒரு சிம்டம் பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு வாங்குறது. நிறைய பேருக்கு அந்த ஒரு பெருமூச்சு விட்டால் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது மேடம் அப்படின்னு வந்து நம்ம ஓபியில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூச்சு வாங்குறது எதனால வருது, நீங்கள் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏர்லி ப்ரெக்னன்சி, அதாவது ஃபார் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சிலே சில பேருக்கு அந்த மாதிரி ரொம்ப பெருமூச்சு வாங்குறது நம்மளோட அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட இஃபெக்டில் நிறைய பேருக்கு வரும். ஸோ அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கொடுக்கறதுனால அந்த ஒரு ஹார்மோன் எஃபெக்டில் அந்த மூச்சு வாங்குற இஷ்யூஸ் ரொம்ப காமனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளட் சப்ளை ரொம்ப அதிகமாக கூட்டிகிட்டு போகும். ஸோ நம்மளோட பிளட் வால்யூம் நார்மலாக எவ்வளோ இருக்குதோ அதை விட நிறைய பிளட் வால்யூம் ப்ரெக்னென்சியில் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு எஃபெக்டில் ஹார்ட் நம்ம அதிக பிளட் பம்ப் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு மூச்சு வாங்குற இஷ்யூஸ் ரொம்ப காமனாக இருக்கும். அண்ட் போக போக ப்ரெக்னென்சி நம்மளுக்கு போக போக ஆகும்பொழுது அந்த வயிறு பெருசாக ஆகி நம்மளோட அந்த லங்ஸ் வந்து மேலே டயஃப்ரமுங்கிறது புஷ் ஆகிறதுனால அந்த லங் கெப்பாசிட்டி குறையும் பொழுதும் நிறைய பேருக்கு அந்த மூச்சு வாங்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு வயிறு உப்புசம், ஒரு ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப காமனாக. அதுலேயும் சில பேருக்கு அந்த ஒரு பெருமூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ஆஸ்மா இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ரத்த சோகையில் அனீமியா மாதிரி இருக்குது, அதெல்லாம் இருந்ததுனாலும் சம்டைம்ஸ் ப்ரெக்னென்சியில் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சிவியரிட்டி ஆகிடுச்சுனாலும் சில பேருக்கு மூச்சு வாங்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படுறதுக்கு உண்டான காசஸ் கிடையாது. நம்ம நார்மலாக எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரெக்னென்சியோட ஒரு நார்மல் சிம்டமாக தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது ஒரு சின்ன சின்ன நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே உங்களால் இதை ஈஸியாக சமாளிச்சிட முடியும். ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா பாஸ்சர், அதாவது நம்ம கூன் போட்டுக்கிட்டு ஸ்லவுச் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த லங்ஸை ஏற்கனவே வந்து கெப்பாசிட்டி குறைவாக இருக்கிறதுனால குறுக்காமல் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பாஸ்சரில் உட்காந்தோம்னாலே நம்மளோட அந்த ஒரு பிரெத்லெஸ்னஸ் கண்டிப்பாக நல்லாவே குறையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு மேபி யூ ஹேவ் டு கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்மளுக்கு அந்த ஒரு அதே ஸ்பீடில் பண்ண முடியாமல் இருக்கலாம் சில பேருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு ஒரு பெட்டராக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய ப்ரீதிங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம், எப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம எப்படி தூங்குறோம் அப்படிங்கிற பொசிஷன் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு அந்த திடீர்னு நைட்டு எழுந்து மூச்சு வாங்குற மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு தலானி வச்சு ஒரு ப்ராப்டப்பாக தூங்குனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூச்சு வாங்குறதுலேருந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ ஆஸ்மா இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த அனீமியா அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாமும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட பார்த்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூச்சு வாங்குற இஷ்யூஸ் குறையும். பட் இதுக்கும் மேலே ரொம்ப சிவியராக மூச்சு வாங்கி நம்மளால் நடக்கவே முடியல, 2 படி ஏறினா கூட மூச்சு வாங்குதுங்கும் பொழுது அப்போ நீங்கள் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட பார்த்து டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்கன்னா உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்னங்கிறது சொல்லுவாங்க. ஸோ எல்லா மூச்சு வாங்குறதுக்கும் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. மூச்சு வாங்குறதுங்கிறது ஒரு நார்மலான ஒரு ப்ரெக்னென்சி சேஞ்ச் தான். சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணாலே நம்ம அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும்.